தமிழக மீனவர்கள் 5 பேர் கைது என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீனவர்களின் படகு ஒன்றையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், கைது தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் சியாம். நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த 5 தமிழக மீனவர்கள் அதே போல அவர்களுடைய ஒரு விசைப்படகை கைது செய்து இலங்கை கடற்படையானது அத்துழீயத்தில் ஈடுபட்டுள்ளது. நேற்று மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய படகு பழுதின் காரணமாக தத்தளித்துள்ளனர். அப்போது அவ்வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது அவர்களை சிறைப்பிடித்து தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறது. முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட மீனவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திரா நோக்கி மீன்பிடிக்க சென்றதாகவும், அப்போது நெடுந்தீவு அருகே படகு பழுதின் காரணமாக அவர் நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இலங்கை கடற்படையானது அவர்களை கைது செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அவர்களுக்கு அபராதம் விதிப்பதும் தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் தற்போது இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று அதுக்கான முடிவுகள் தெரிய வந்தும் கூட தற்போது மீண்டும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதற்கட்டமாக தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற போது நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையானது கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருவது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சியாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.